அனைவருக்கும் வணக்கம். ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. நமது பாரத தேசத்தில் சனாதன தர்மம் மிக இன்றியமையாதது. இந்த சனாதன தர்மத்தில் இறைவனை அடைவதற்கு 3 விதமான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஞான மார்க்கம், இரண்டாவது யோக மார்க்கம், மூன்றாவது பக்தி மார்க்கம். முதல் சொன்ன இரண்டுமே ஞானிகளாலும் யோகிகளாலும் மட்டுமே எளிதில் இறைவனை அடைய உரிய வழிமுறையாகும். ஆனால் மூன்றாவதான பக்தி மார்க்கம் அனைத்து உயிர்களும் எளிதில் இறைவனை அடைய நமது சனாதனம் வகுத்திட்ட ஒரு மிக நுட்பமான அரியதான வழிமுறையாகும். இந்த பக்தி மார்க்கத்தின் முதல் படி ஆலயங்களை அமைத்து இறைவனை எழுந்தருளச் செய்து இறைவனை வழிபட்டு முக்தியை அடைதலாகும். அதன் அடிப்படையில் தான் நமது முன்னோர்கள் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றும் குறிப்பிட்டார்கள். நமது முருகன் டெம்பிள் ஆஃப் செயின்ட் லூயிஸ் இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றி ஒரு அற்புதமான ஆலயத்தை தாம்பத்திய வேத முறைப்படியும் வாஸ்து சாஸ்திர முறைப்படியும் கட்ட முருகன் திருவுள்ளம் அருள்பாலித்திருக்கிறது. நமது சனாதன தர்மத்தில் அந்த கோயில்களை அமைக்கும் போது எந்தெந்த பொருளால் அமைத்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்றதையும் அழகாக சொல்லியிருக்கிறது. பிரம்மதேவன் சரஸ்வதிக்கு சொல்லுவதை போன்ற ஒரு அழகான தமிழ் செய்யுள் உள்ளது. புள்ளினால் வருடம் கோடி, புதுமண்ணால் 100 கோடி, துல்லிய செங்கலால் தூய 300 கோடி, அல்லியம் கோதை கேளால் அருள் தரும் ஆலயங்கள், கல்லினால் அமைத்த பெயர்கள், கையிலை வைகுண்டம் மீளா என்பதாக மிக அழகாக சொல்லியிருக்கிறது. புள்ளினால் வருடம் கோடி, வெறும் புல்லால கோயில் கட்டினா கோடி வருடம் வைகுண்டத்திலேயோ கைலாயத்திலேயோ இருப்பார்கள் என்றும், புது மண்ணால் 100 கோடி, மண்ணால கட்டினா 100 கோடி வருஷம், துல்லிய செங்கலால் 300 கோடி, ஆனால் கல்லால கட்டும் போது கையிலையும் வைகுண்டத்திலும் எப்போதும் இருப்பார்கள் என்றது குறிப்பிட்டிருக்கிறது. அதனால முருகன் டெம்பிள் ஆஃப் செயின்ட் லூயிஸ் பாரத தேசத்தில் அறுபடை வீடுகளைப் போல அமெரிக்க மாநகரத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஆலயமாக அமையன்றதுல சிறிதும் ஐயமில்லை. அதற்கு ஸ்தபதியாக என்னுடைய பங்களிப்பை என்றும் அளிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் எனது சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.